யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துலை வணக்கத்தையும் கூறி, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கடைசி கட்டளையை நம்முடைய இந்திய தேசத்திலேயும் அருகாமையில் இருக்கிற நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளிலேயும் இந்த நற்செய்தி அறிவிக்கிறதற்காக ஒரு இயக்கமாக ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக நாங்கள் செயல்படுகிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இந்தியா முழுவதும் சுமார் 158 பணி மையங்களிலே 270 மிஷனரிமார் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 8850 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் எடுத்து சுமார் 870 கிராமங்களிலே இயேசுவை ஆராதிக்கிறார்கள். 59 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 8 இடங்களில் நம்முடைய விசுவாச குழந்தைகளுக்கு என்று சொல்லி விடுதி நடத்துகிறோம். இந்த விடுதிகளில் 458 குழந்தைகள் படிக்கிறார்கள். அதே போல் 22 இடங்களில் டியூஷன் சென்டர்ஸ் நடத்துகிறோம். பகல் நேர பராமரிப்பு நடத்துகிறோம். அருமையானவர்களே, கடந்த 76 மாதம் ஆயிடுத்து இந்த ஊழியம் ஆரம்பித்து. 42 வருஷமாக மிஷனரி ஊழியத்தில் இருந்தாலும் ஆண்டவரின் அழைப்பின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மிஷனரி ஊழியம் ஆரம்பித்து 76 மாதங்கள். இந்த 76 மாதங்களாக எங்களை ஜெபித்து இந்த ஊழியங்களை ஆதரிக்கிற உங்களுக்காக நாங்கள் அதிக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய தியாகமான காணிக்கை எங்களை ஊக்குவிக்கிறது. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலம் 4:30 மணிக்கு எழுந்து 8 மணி வரையிலேயும் ஆண்டவரே, எங்களுடைய இந்தியர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த இந்தியர்களிலே ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, செய்கிற ஊழியங்கள் 100% பலன் கொடுக்க வேண்டும் என்று கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் 300 400 500 பேர் திருமுழுக்கு எடுத்து ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த மார்ச் மாதத்தில் 260 பேர் திருமுழுக்கு எடுத்து 11 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த மிஷனரி இயக்கம் எந்த ஒரு சபைக்கு சொந்தமானது அல்ல. மாறாக எல்லா சபை கூட சேர்ந்து ஒரு கூட்டாண்மையோடு நற்செய்தி அறிவிப்போம் வாருங்கள் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். ஒரு நாள் நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்த ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அவர் கேட்பார். அந்த ஆண்டவருக்கு முன்பாக வெறுங்கையோடு நிற்கக்கூடாது. லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கு. ஆகவே உங்கள் சார்பில் வட மாநிலங்களிலே இந்த நற்செய்தி ஊழியத்தை செய்கிறோம். என் அன்பானவர்களே, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய முழங்கால்கள், உங்களுடைய தியாகங்கள் மூலம்தான் தேசத்தில் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். கடந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலேயும் திருநெல்வேலியில் எங்களுடைய இயக்கத்திலே பணியாற்றுகிற அனைத்து மிஷனரிமார்களுக்கும் ஒரு பிராந்திய செயலாளர்களுக்கென்று ஒரு பயிற்சி கொடுகை ஒழுங்கு செய்திருந்தோம். இந்த பயிற்சியில் அருமையானவர்களே, பீப்புள் குரூப் மூமெண்ட், என்னை கேளும் ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாக தருவேன் என்று சங்கீதம் 2:8 சொல்லியிருக்கிறபடி ஒரு முழு மக்கள் இனங்களை முழுமையாக இயேசுவுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு திட்டத்தையும் டிசிபிள் மேக்கிங் மூமெண்ட், இப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் மத்தியில் தரமானவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை சீசர்களாக உருவாக்கி தேசமெங்கிலேயும் நற்செய்தியை தீவிரப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் ஒரு தரிசனம் பெற்ற இயக்கம். கடந்த 42 ஆண்டு கால என்னுடைய மிஷனரி ஊழியத்தில் தரிசனம் பெற்ற எந்த ஒரு மிஷனரி ஊழியத்திற்கும் பொருளாதாரம் என்பது ஒரு தடை அல்ல என்பது ஆண்டவர் எங்களுடைய அமைப்புக்கு தேவன் கொடுத்த மாபெரும் பாக்கியம். அன்புக்குரியவர்களே, தேவன் பணத்தை வைத்து திட்டமிடுகிற அவருடைய பொருளாதாரம் கிடையாது. தேவனுடைய பொருளாதாரம் மனித வளங்கள். எங்கு மனித வளங்கள் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து நிற்கிறார்களோ அந்த இடத்துல தேவன் கிரியை செய்வார். எஸ்எம்பிஎம் இயக்கத்தில் ஒப்பு கொடுத்த மிஷனரிமார் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 390 அப்ளிகேஷன், ஒவ்வொரு மாதமும் புதிய அப்ளிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நானும் மிஷனரி ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி
என் அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு புதிதாக ஸ்பான்சர்ஸ் வர வர ஆட்கள் எடுக்கிறோம். இந்த மாதத்தில் 20 புதிய ஊழியர்களை தெரிந்தெடுத்திருக்கிறோம். இன்னும் கூடுதலாக எடுக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு ஊழியரை எடுத்துட்டாலே மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபா ஒரு ஸ்பான்சர்ஷிப் வேணும். ஜெபம் பண்ணிடுங்க. அதே போல் இந்த டியூஷன் சென்டர் நடத்துகிற அந்த டியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா மாதந்தோறும் கொடுக்கணும். ஜெபிச்சுக்குங்க. ஆண்டவர் நடத்தினா ஒரு டியூஷன் டீச்சரை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அந்த டீச்சர் எங்கே டீச் பண்ணுறாங்க, அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை நாங்கள் மாதந்தோறும் அனுப்பி வைப்போம். அருமையானவர்களே, இப்போ விடுமுறை காலங்கள், குழந்தைகளுக்கு விபிஎஸ் நடத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய விடுதியில் படிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் பயிற்சி கொடுத்து எல்லா குழந்தைகளும் உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் விபிஎஸ் நடத்துங்க, அதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி அனுப்புகிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த குழந்தைகள் அவங்க வீட்டில் ஒரு மிஷினரியாக இந்த விடுமுறை காலங்களில் இருக்க வேண்டும் என்று அவர்களை ஊக்கப்படுத்தி அனுப்புகிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு விபிஎஸ் நடத்துறதுக்கு 2000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, கர்த்தர் சித்தமாக இருந்தால் அந்த ஒரிஷா சத்தீஸ்கர் பார்டரில் ஒரே இடத்துல ஒரு 5000 குழந்தைகளை கூட்டி வைத்து அவர்களுக்கு சிறுவர் கொடுகை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நாம் செய்கிற இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் பெரிய அதிசயங்களை அற்புதங்களையும் கிராமங்களில் செய்கிறார். கடந்த முறை மேற்கு வங்காளம் சென்றிருக்கும்போது நூரா சிங் என்ற ஒரு சகோதரர் சாட்சி சொல்ல வரும்போது, எனக்கு இருந்த அந்த நோய்கள், என்னோடய குடும்ப ப்ரெஷர், இதில் எல்லாமே சேர்த்து என்னை மரணத்தினராக அழைத்து சென்று விட்டது. நான் மரித்து விட்டேன். அடக்கம் பண்ணுவதற்கு ஊரார் எல்லாரும் வந்து விட்டார்கள். எல்லா ஆயத்தங்களையும் செய்திருக்கும்போது மிஷினரி ஜெபம் பண்ணி அவர் என்னுடைய உடலில் கடைசி மரியாதை செலுத்துவதற்கு ஒரு துணியை பெயர்த்தினார். அந்த துணியை பெயர்த்தும் போது தேவனுடைய மகிமை எனக்குள்ளாக இறங்கியது. அவர் என்னை மறுபடியும் கால் ஊன்றி எழும்பி நிற்க செய்தார். நீ கண்டவைகளையும் தொட்டவைகளையும் பார்த்தவைகளையும் எல்லாருக்கும் சொல்லுன்னு சொன்னார். அப்படியே அவர் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அருமையானவர்களே, இப்படி மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இன்றைக்கு மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்புகிறார். கோகிலா 22 ஆண்டு காலம் அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டு ஓவர் ப்ளீடிங், அதோடு கூட சமாதானம் இல்லை, குழந்தை இல்லை. இப்படி போராடி கொண்டிருந்த அந்த மகளையும் இயேசு தொட்டார். அதே போல் இன்னொரு அம்மா, அவங்க வீட்டில் செய்வன கோளாறு, எப்போ வீடு அதிரிகிட்டே இருக்கும். வீட்டில் படுத்து தூங்கும்போது பக்கத்தில் பாம்பு படுத்துருக்கிற மாதிரி இருக்கும், தூங்கவே முடியாது. ஒரே போராட்டம், அழுகையும் கண்ணீரும் தான் வாழ்க்கையாக இருந்துச்சு. அப்போ தான் இயேசு எங்களுடைய வீட்டுக்கு வந்தார். எங்களுடைய வீட்டில் சாபத்தெல்லாம் எடுத்து போட்டார். எங்கள் மேலே இருந்த எல்லா விதமான அசுத்தாவிகளுடைய கிரியைகளிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார் என்று சொல்லி சாட்சினார். இப்படி நிறைய சாட்சி பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த சுவிசேஷம் இன்னும் நம்ம கிராமத்தில், நம்ம இந்தியாவில் வேகமாக போகுதுன்னா காரணம் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தது மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் தேவையோட, கண்ணீரோட, வருத்தத்தோட, போராட்டத்தோட எனக்கு எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி தேடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மெய்யான விடுதலை கொடுக்குற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்முடைய தேசத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். எங்களோடு சேர்ந்து வாருங்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சகோதரனை கூப்பிட்டு என்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதில் மொய் பணத்தில் ஒரு ஆலயம் கட்டணும்னு யோசிக்கிறேன், கட்ட முடியுமான்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் அர்ப்பணிப்பு மகா பெரியது, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் நல்லா வச்சுருப்பார், கர்த்தர் மகிமையாக அந்த ஆலயத்தை கட்டுவோம்னு சொல்லி அவங்களோட பேசி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆண்டருக்கு மகிமையாக ஒரு ஆலயம் கட்டி கொடுத்தோம். அருமையானவர்களே, நம்ம நாட்டில் ஆலயங்கள் இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி மகா விமரிசையோட மல்லிகைப்பூலாம் போட்டு கோயிலெல்லாம் அலங்கரித்து ஆராதித்தோம். ஆனால் அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தது நம்ம இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களின் ஆராதனை கிடையாது. இப்படி ஒரு மகிமையான ஆலயம், ஒரு உயிர்த்தெழுந்த பாடல், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது இவங்களுக்கெல்லாம் யார் சொல்ல முடியும்? அருமையானவர்களே, ஆண்டவரை அனுபவித்த நாம் தான் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியிலையும் நிறைய புறையின மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஐயா நான் இப்படி தான் இருக்கேன், என்னுடைய கணவர் குடிகாரர், விடுதலை தருவாரா? இப்படி நிறைய பேர் போராட்டத்தோடு கூப்பிடுறாங்க. அருமையானவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோம். நிறைய பேர் ஆண்டவர் விடுவிக்கிறார். கடந்த நாளில் ஒரு சகோதரர், ஐயா எனக்கு ஏற்பட்ட பலவீனத்தில் பணத்தெல்லாம் செலவு பண்ணி இனி மரணம் ஒன்று தான் வழி அப்படின்னு நினச்சி வெறுத்து போய் இருக்கும்போது தான் உங்களுடைய வசனம் என்னை ஊக்குவித்தது. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஏறெடுத்த ஜெபம் எனக்கு புதிய நம்பிக்கை தந்தது என்று சொன்னார்கள்.
என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை அநேகர் பார்த்து நித்திய ஜீவனை அடைகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த ஊழியங்களை நீங்கள் ஆதரியுங்கள். ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுக்கு நாங்கள் ஒரு 5000 ருபீஸ் கேட்குறோம். கர்த்தர் உங்களோட ஏவனா ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்குற இந்த காணிக்கைகளுக்கு 80G எக்ஸப்ஷன், உங்களுடைய நீங்கள் வரி ஒருவேளை இன்கம் டேக்ஸ்க்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த 80G எக்ஸப்ஷன் நாங்கள் தருவோம். நீங்கள் அதை நீங்கள் கிளைம் பண்ணி கொள்ளலாம். எங்களுடைய பத்திரிகை ஆத்தும சவால் என்று வெளியிடுகிறோம். இயேசுவை சீக்கிரம் வரப்போகிற அந்த ஆண்டவரை வெறுங்கையோடு ஒருவரும் சந்திக்கக்கூடாது. இந்த நோக்கத்தோடு இந்த பத்திரிகை வெளியிடுகிறோம். கிறிஸ்துவின் வருகையில் ஒருவரும் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. நரகம் என்பது பிசாசுக்காக ஆயத்தப்பட்டது, அது மனுஷனுக்காக கிடையாது. இந்த நரகத்துக்கு ஒரு இந்தியர்கள் கூட போகக்கூடாது. இந்த வசனத்தை கேட்குற நீங்களும் போகக்கூடாது. அருமையானவர்களே, இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கேட்டால் முன் வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இந்த குடும்ப சொத்தை பிரிப்போம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் 1000 ரூபா 2000 இடம் வாங்கி போட்டிருப்பாங்க. இன்றைக்கி பல கோடிகளுக்கு போகும். அதை நீங்கள் சொத்து குடும்பத்தில் பிரிக்கும்போது ஒரு 10% மூத்த குமாரன் இயேசு கிறிஸ்து, நம்ம வீட்டில் பிறந்த மூத்த மகன் இல்லைன்னா மூத்த சகோதரன் அப்படின்னு எடுத்து வச்சா ஒரு ஆலயம் கட்டிடலாம். அவர் 6 மாதத்துக்குள்ளே எங்கே கட்டியிருக்கோம் வாங்க பிரதிஷ்டைக்குன்னு சொல்லி கூப்பிடுவோம். ஆகவே ஆலயங்கள் கட்ட முன்வாருங்கள். ரிட்டையர்ட் ஆகும்போது கிராஜுவேட்டி, நல்ல ஒரு கிராஜுவேட்டி இப்போ எல்லாருக்கும் கிடைக்குது. கடந்த நாளில் கூட ஒரு அம்மா 75 வயசு என்னை கூப்பிட்டு, ஐயா என்னுடைய கிராஜுவேட்டி எல்லாம் இப்போ தான் வந்துச்சு, நான் ஒரு ஆலயம் கட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து, நீங்கள் ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், நான் ஆன்லைன்லேயே அனுப்பிடுறேன், எனக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அருமையானவர்கள், உங்களுடைய கிராஜுவேட்டி மூலமாக ஒரு ஆலயம் கட்டலாம். இந்த ஆதிவாசி குழந்தைகள், அநாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 458 குழந்தைங்க இப்போ டியூஷன் சென்டர் 25 இடத்துல, இன்னும் நிறைய டியூஷன் சென்டர் யூபி, ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் நிறைய அநாத பிள்ளைகள். விதமான குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா வாங்குகிறோம். நீங்கள் ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை எங்கே படிக்குது, அந்த குழந்தையினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களை ஜெபிக்கணும். அதோடு கூட மாதம் ஒரு முறை குழந்தைகளை குறித்த ஒரு அறிக்கையை அனுப்பி வைப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய குழந்தைகள் முறையாக கல்வி கற்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர், டெய்லரிங், அப்புறம் முதியோர்களுக்கு அடல் லிட்ரேசி மூலமாகவும் கல்வி கற்றுக் கொடுத்து ஒரு ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்கு வந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டன, எல்லாம் புதிதாகிவிட்டன என்று சொல்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய முழு மாற்றத்துக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடி இந்த ஊழியங்களை ஆதரியுங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெஹேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர்ஸ் மூமெண்ட், NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க், சென்னை சாலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 90 43 86 7550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததுனால தான் இன்றைக்கும் உலகமெங்கிலேயும் ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள், அவருக்கு ஆராதனை நாள் என்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதி நாட்களில் சில இடங்களில் வெள்ளிக்கிழமை ஆராதனை நடத்தினார்கள், சில இடங்களில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னு சனிக்கிழமை ஆராதனை நடத்தினார்கள். ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை நடத்தினார்கள். அருமையானவர்களே, இது ஒரே குழப்பம். வாரத்தில் 3 நாள் இப்படியே போயிட்டு அப்புறம் எப்படி அரசு அலுவலகங்கள் நடக்கிறது, எப்படி வேலைகளுக்கு போகிறது, இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த ரோம சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் என்பவர் மெஸ்ஸையா அப்படின்ற இடத்துல ஒரு மீட்டிங் ஒழுங்கு பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் இப்படி 3 நாள் ஆராதனை இருக்குது, சபை தலைவர் எல்லாரும் நீங்கள் பேசி தெளிவான ஒரு முடிவை சொல்லுங்கள். நன்றாக உபவாசம் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். கடைசியாக என்ன டிக்ளரேஷன் வருதுன்னா, உயிர்த்தெழுந்த நாள் இயேசு கிறிஸ்து, அந்த நாள் தான் உலகமெங்கிலும் ஆராதனை நாள். இது வாரத்தின் முதலாம் நாள். அன்றைக்கு வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ரோம சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் டிக்ளேர் பண்ணார், ஞாயிற்றுக்கிழமை உலகமெங்கிலேயும் விடுமுறை நாள், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாள். என் அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் கொஞ்சம் விடுமுறைங்கிறதுக்காக நல்லா பெட்ஷீட் எடுத்து நல்லா போத்திக்கிட்டு தூங்குறது இல்லை,
9 மணி 11 மணி ஆனால் கூட சிலர் எந்திரிக்கிறது இல்லை, ஏசியை போட்டு விட்டு தலையோடு போத்திக்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்கள் நல்லா போத்தி தூங்குங்க, இது ஓய்வு தான். ஆனால் ஆராதனைக்கு போயிட்டு வந்து நீங்கள் ஓய்வு எடுங்க, சரியா? அது உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை நாள் மிக முக்கியமான நாள். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் பொறுப்பு அந்த காலண்டர் முறைப்படி தோமா இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுந்த பின்பு சந்திக்கிறதுல கொஞ்சம் லேட்டு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வரும்போது அவர் இல்லை. ஏன்னா கொஞ்சம் துணிச்சல்காரர் அவர். அதனால் அன்றைக்கி அந்த சீசர்கள் எல்லாரும் தேடப்படும் குற்றவாளிகளாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருந்தாங்க. அதனால் போலீஸ் இவங்களை தேடிக்கிட்டு இருக்கு 12 பேரையும். அதனால் ஒவ்வொருத்தரும் அங்கங்கே ஒளிஞ்சு கிடக்காங்க. இவர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்க என்ன தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் எங்கெல்லாம் போகுது பார்க்கலாம்னு சொல்லி அப்படி உழவு பார்க்குற மாதிரி பட்டணங்கள் போகிறாரு, கடைகள் என்ன பேசிக்கிறான்னு பார்க்குறாரு, அங்கே நிற்கிறாரு. திரும்பி ரூமுக்கு வந்தால் தோமா இப்படி ஜீசஸ் வந்தாங்க, நாங்கள் எல்லாரும் பார்த்தோம் அப்படி இப்படின்னா, இவர் உடனே என்ன சொல்கிறாரு, நான் அவரை தொடணும்ப்பா, நீ எல்லாம் சொல்கிற அதெல்லாம் இருக்கட்டும், உண்மை தான், நான் அவரை தொடணும், அவருடைய கையில் ஆணி அடித்தாங்கல்ல அதை நான் பார்க்கணும், அவருடைய விழாவில் ஈட்டியால் குத்துனாங்கல்ல அதை நான் கையை போட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்றார். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி சாயங்காலம் தோமா அன்றைக்கி ரூமில் இருக்கிறாரு, திடீர்னு ரூமுக்குள்ளே வந்துட்டார். அதுதான் மகிமையான ஆண்டவர். உடனே எல்லாரும் இது ஒரு ஆவி நின்று எல்லோரும் அப்படியே நடுங்குறாங்க. ஏன்னா கதவெல்லாம் பூட்டியிருக்கு, ஜன்னலில் கூட பூட்டியாச்சு. ஏன்? தேடப்படும் குற்றவாளிகள் எவனா வந்து பிடிச்சிட்டு போயிட்டால் பெரிய வம்பாயிரும். ஏற்கனவே சிலுவையில் சித்திரவதை பண்ணி குருவானவரை கொண்டுட்டாங்க, எங்களுக்கு அந்த நிலைமை தான் வரப்போகுது அப்படின்னு புலம்பிக்கிட்டு கிடந்தவங்க மத்தியில் வந்து நின்று சொல்கிறாரு, பிள்ளைகளே உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரியலே இந்த வசனத்தை கேட்ட உடனே அப்படியே நடுங்கிறாங்க. தோமா அப்படியே அங்கங்கே ஓடி ஒளிகிறாரு. ஏன்? அவர் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, நான் அவரை தொட்டா பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி. உடனே தோமாவை கூப்பிட்றாரு, வாப்பா என் விழாவில் வந்து உன் கையை போட்டு பாரு, நீ எனக்கு வேணும் தோமா, நீ எனக்கு வேணும், அதனால தான் வா வந்து நம்பு, என்னை தொட்டு பார், என் கைகளை பார், உறுதியாயிரு, இதில் எந்த விதத்தில் தளர்ந்து விடாது. ஏன்னா உன்னை நான் இந்தியாவுக்கு அனுப்ப போகிறேன். இந்தியாவில் பலதரப்பட்ட வழிபாடு இருக்குது, நிறைய ஜாதிகள் இருக்காங்க, நிறைய இனங்கள் இருக்குது, லாங்குவேஜ் வேறு நிறையா இருக்குது, கலாச்சாரம் நிறையா இருக்குது. இப்படி பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிற நாட்டுக்கு உன்னை அனுப்பி போய் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்பதை நீ அவங்களுக்கு சொல்லணும். மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் இந்தியர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு என்கிற இந்த வழி, இந்த நாமம் இல்லாமடி வேறு நாமம் இல்லை அப்படிங்கிறது இந்தியாவிலவே நீ சொல்லணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். அதனால் வா வந்து தொட்டுப்பார், உறுதியான நம்பிக்கை விசுவாசம் உனக்குள்ளாக இருக்கணும், உன்னுடைய பற்றுறுதி எந்த விதத்தில் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி அவனை வந்து தொட சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, இந்த தோமா இயேசு கிறிஸ்துவின் சீசர்களில் மிகவும் வித்தியாசமானவர். பார்த்துங்க எப்படி வித்தியாசமானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்லி யோவான் 14 சீசர்களை உற்சாகப்படுத்துகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அதில் ஊக்கப்படுத்துகிறாரு. உடனே பேதுரு என்ன கேட்குறாரு, இந்த தோமா என்ன கேட்குறாரு, ஆண்டவரே எங்கே போகிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி எல்லாமே குழப்பமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதே புரியல அப்படின்னு. உடனே இயேசு சொல்கிறார், தோமாவே தோமாவே, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். என் அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் கூட புரியாதவர்களை எளிதாக புரிய வைக்கிறதற்கு இந்த இயேசு அவனை கடிந்து கொள்ளலை. ஏன்டா அறிவு இருக்கா அப்படிலாம் கேட்கலை. ஏன்னா அவங்க குழந்தைகள், அவரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள். அதனால தான் அடிக்கடி கிரீக் வார்த்தையில் டெக்னோன் அப்படின்னு ஒரு வேர்டு, இந்த டெக்னோன்னா செல்ல குழந்தைகளே அப்படின்னு அர்த்தம், செல்லங்களே என் செல்லங்களே அப்படின்ற மாதிரி இயேசு அவருடைய சீசர்களை கொஞ்சி அவன் அழகாக சொல்கிறாரு, நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களை இப்படி உறுதிப்படுத்தி கொண்ட இந்த தோமாவுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவான் 11வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து நம்ம மறுபடியும் பெத்தானியாவுக்கு போகிறோங்கிறாரு. உடனே எல்லா சீசர்களும் சொல்கிறாங்க, போன வாரம் போனோம், அவன் கல்லால் எரிஞ்சான், ஓடி வந்தான், சாவாமல் இருக்கிறது பெரிய தெய்வ புண்ணியம், இப்போ தான் அடிபட்டு வந்திருக்கோம், மறுபடியும் அங்கேயே போனோங்கிறீங்களே, இது ஒன்றும் புரியலையே, இவர் கூட போய் இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தோமா நம்ம குருவோடு சேர்ந்து நம்மளும் சாவோம், வாங்கப்பா எல்லாரும் போவோம். என் அன்புக்குரியவர்களே, தோமா மிகவும் துணிச்சல்காரர், தன்னுடைய ஜீவனையே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர். பார்த்துடுங்க என் அன்பானவர்கள், இப்படி துணிச்சலான இந்த தோமா அன்றைக்கு இயேசுவை அந்த அறையில் சந்தித்த உடனே சொல்லக்கூடிய வார்த்தை, என் ஆண்டவரே என் தேவனே. என் அன்பானவர்களே, ஒரு யூதன்
தன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவனே அப்படின்னா இந்த கிரீக் வேர்டில் குரியோ அப்படின்ற பேர் அப்படின்னா என்னை முழுவதும் ஆட்கொண்டு என்னை கட்டுப்படுத்தி நடத்துவதற்கு உமக்கு மட்டுமே உரிமை உண்டு, வேறு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக துணிந்து தைரியமாக எடுத்து சொல்லுகிறான் இந்த தோமா. என் அன்புக்குரியவர்களே, நான் உங்கள் கையில் என்னை ஒப்பு கொடுத்துட்றேன். நீங்கள் என்னை எப்படி பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறீங்களோ என்னை நீங்கள் அப்படியே நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி தோமா இயேசுவின் கையில் தன்னை 100% அர்ப்பணித்து கொடுத்து விடுகிறான். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, அப்புறம் சொல்கிறான்ல, தேவனே, என் தேவனேனா எலோஹிம். எலோஹிம்னா எல்லையற்றவர், சகலவற்றையும் உடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர் நீர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதெல்லாம் கிடையாது. நான் அவர் நல்லவர், அவருடைய வல்லமையை நான் ருசித்திருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த தோமா தெளிவாக தேவனுடைய சத்தியத்தை புரிந்து என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, யோவான் 21 அதிகாரத்தில் பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறார்ல, அப்படி மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லும்போது தோமாவும் கூட போயிடுறாரு. ஆனால் அந்த இடத்துல எல்லாரும் அங்கங்கே ஓடி ஒளிகிறாங்க. இந்த பேதுரு கூட என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு முழுமையுமாக அன்றைக்கி ட்ரெஸ் இல்லை. அவர் பெரிய போதகர், பிரதமர் குரு இல்லை, அவர் தான் அன்றைக்கி இருக்கிற பெரிய தலைவர். அப்புறம் என்ன சொல்கிறது, பிஷப் மாதிரி. அப்படி இருந்தவர் இப்போ உடலில் துணியே இல்லை, சும்மா கோவணம் கட்டிக்கிட்டு அங்கே மீன் பிடிக்கிற போயிட்டார். உடனே பேதுரு வெக்கத்தில் அப்படியே உள்ளே குனிகிறான். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுக்கிட்ட அந்த தோமா என்ன சொல்கிறார், எப்பா இயேசுவானவர் வந்து நிற்கிறாரு, வாங்க போய் அவர் காலில் விழுந்துடும். ஓடி ஒளிஞ்செல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டோம் அவர் செத்து போயிட்டார், இருந்தோம் அவர் மறுபடியும் உயிரோடு இருந்து விட்டார்ப்பா, மறுபடியும் நம்மளை பார்க்க வந்திருக்கிறாரு. அங்கே போனால் அவர் ஏதாவது திட்டுவார் அப்படி தான் நினச்சி கொஞ்சம் பயந்தோடு போகிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பிள்ளைகளே செல்லங்களே ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சுற்றி பற்றி பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை, இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு. ஆனால் இயேசு அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கார். வாங்க என் கூட சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே மனக்குறைவோடு ஒருவேளை உடைந்து போய், ஒருவேளை மறுபடியும் ஏதோ ஒரு தேவைகளில் உடைந்து போய் பின்மாற்றமாகி, ஒருவேளை ஒரு அங்கலாய்ப்போடு நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் இந்த தோமாவை நினைத்து கொள்ளுங்கள். தோமாவை போல விசுவாசம், தோமாவை போல ஆண்டவரை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற அந்த பாக்கியம், அது எல்லாற்றுக்கு மேலாக. ஆமாம், தோமா இயேசுவுக்காக சாவறதுக்கே ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா. அப்படி ஒப்பு கொடுத்தல நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்து. ஏன்னா நிறையா நேரங்களில் 2 நினைவுகள்னால குந்தி நடக்கிறோம். இந்த 2 நினைவுகளுக்கு தயவுசெய்து இடம் கொடுக்காதீர்கள். என் அன்புக்குரியலே, நம்முடைய வாழ்க்கையில் அருகாண்டவர்களே ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கையே கிடையாது. ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை இயேசுவுக்காக உங்கள் முன்னாடி ஆண்டவர் 2 பாதையை வச்சுருக்கிறாரு. ஒரு பாதை ரொம்ப விசாலமாக இருக்குது. இந்த ஒரு பாதையில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, விசாலமாக இருக்குது, எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். இன்னொரு பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகியலான பாதை. இந்த குறுகிய பாதையில் நிறைய கட்டுப்பாடு இருக்குது. இந்த கட்டுப்பாடான பாதையில் போனால் முடிவில் மகிமையான வாழ்க்கை. என் அன்பானவர்களே, இந்த கிறிஸ்டியானுடைய மோட்ச பிரயாண புஸ்தகத்தை நிறைய பேர் வாசித்திருப்பீங்க. அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அந்த பாரம், இந்த துக்கம் எல்லாம் போயிடும் பார்த்துடுங்க. ஒரு விடுதலையோடு அவர் இருப்பார். அப்படி நடந்து போயிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு பாதை விசாலமாக தெரியும், இன்னொரு பாதை ரொம்ப குறுகியதாக இருக்கும். உடனே அங்கே கூடுவாங்க எல்லாரும், வா வா அப்படின்வாங்க. இவருக்கு அங்கே போகிறதா எங்கே போகிறதுன்னு ஒன்று புரியாது. உடனே என்ன பண்ணுறாரு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, நான் எந்த ரூட்டில் போகணும், இங்கே ஒருத்தன் எல்லாரும் கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றக்க ஆள் இல்லை, பார்த்தா வேறு குறுகலாக இருக்குது. அருமையானவர்களே, அப்படி ஜெபம் பண்ணும்போது தெளிவாக தெரியும், நீ பரலோகம் போக வேணும்னா இந்த பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ. என் அன்புக்குரியவர்களே, இந்த குறுகிய பாதை அவருக்கு பெரிய ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் அப்படி எழுதியிருந்தேன், ரொம்ப சிந்திக்க வைத்தது. காரணம் என்னென்னா, ஒரு இளைஞன் எப்படியாகிலும் சொர்க்கம் போயிடணும்னு ஆசை. ஆகவே நேராக போகிறான். அங்கே போனால் பேதுரு அங்கே நின்றுட்டுருக்காரு. வாங்க தம்பி பீட்டர், எப்படி இருக்கீங்கன்னு கூடுறாரு. பீட்டர் சொல்கிறார், எல்லாம் நான் இப்படி பரலோகம் போனால் நல்லா தான் வந்திருக்கேன்னு சொல்லி. சரிப்பா, 2 இடம் இருக்குது, ஒரு இடம் அங்கே பக்கம் இருக்குது, ஒரு இடம் இந்த பக்கம் இருக்குது, நீ 2ஐயும் போய் பாரு அப்படிங்கிறார். உடனே இவர் நேராக அங்கே போகிறார். அது நரகம். அங்கே போனால் உள்ள காலை வச்ச உடனே ஒரே பாடல் சத்தம், மியூசிக், அப்புறம் எல்லாம் ஒரே செண்டு வாசனை வேறு.
எல்லாத்தையும் இந்த கண்டதெல்லாம் அடிக்கிறாங்களே இப்போ மேக்கப் கிக்கெல்லாம் போட்டு. அப்புறம் அழகான பொம்பளை பிள்ளைங்க வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா, ஒருத்தி வீசுகிறா, ஒருத்தி தூக்குறா. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய சிங்காசனம் அங்கே பார்த்தா எல்லா பொம்பளை பிள்ளைங்களாம் அப்படியே அவருக்கு முன்னால் விசிறி எடுத்து வீசுகிறாங்க. என்ன அழகாக இருக்கப்பா, இப்படி ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு ஒரு நாளும் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. திடீர்னு அப்புறம் வெளியே வரணுமே, அங்கே பேதுரு நின்றுட்டு இருக்காரு. எப்படி தம்பி, எப்படி எங்கே போகிறீங்க? இப்படி ஒரு இடம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை சார் அப்படின்றார். சரி, இன்னொரு இடம் இருக்குது, அதையும் பார்த்துருங்க அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி இப்போ இங்கே போகிறார். இங்கே போனால் ரொம்ப அமைதியான மியூசிக் சத்தம், இங்கே பொம்பளை பிள்ளையும் காணோம், ஒன்றையும் காணோம். ஆனால் மகிமையான தேவதூதர்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் இடைவிடாமல் பிதாவாகிய தேவனை மையப்படுத்துகிறார்கள். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையான சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். வானத்தை பார்க்குறாரு, அது பெரிய அப்படியே வெள்ளி தட்டு மாதிரி இருக்குது. தரையை பார்க்குறாரு, எல்லாமே தங்க பாலங்கள், எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பு இல்லை, ஒரு பெரிய கலட்டாலாம் இல்லை. என்ன பண்ணுறது, நேரம் வெளியே வராரு. உடனே பேதுருட்ட கேட்குறாரு, பேதுரு நீ என்னப்பா முடிவு பண்ணியிருக்கேங்கிறாரு. ஆண்டவரே, ரெண்டுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் முதல்ல போன இடம் பார்த்திங்களா, அந்த செண்டு வாசனை, அந்த பொம்பளை பிள்ளைங்க, அதை நான் இங்கே பார்க்க முடியல, அதனால் நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. என் அன்புக்குரியவர்களே, உள்ளே போய் காலை வைக்கிறாரு, ஒரே துர்நாற்றம் பத்துக்குங்க. அருமையானவர்களே, பொம்பளை பிள்ளைகளுக்கு பதிலாக அரக்கர்கள் வந்து நிற்கிறாங்க. கண்களை பார்க்க முடியல, முகத்தை பார்க்க முடியல, கைகளில் வேற விலங்கு, காலில் விலங்கு போட்டு கடன்னு இழுக்கிறாங்க. நீங்கள் உள்ளே வந்துட்ட, இனி உனக்கு இதுதான் இடம்னு சொல்லி தூக்கி அங்கே அக்னியிலே போடுகிறார்கள். இந்த அக்னியிலே அங்கே புழுக்களோட உடலை நோண்டுகிறது. அது மாத்திரம் இல்லை, வேதனையிலே கதறுகிற, ஐயோ நான் மோசம் போய் விட்டேனே, இங்கே வந்துட்டப்பா, இனி போகவே முடியாது. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் சாத்தானால் தயவு செய்து வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. விசாலமான பாதை, அவன் ரொம்ப நல்லா தான் தெரியும் பார்த்துடுங்க, ஆனால் அழிவு அங்கே காத்திருக்கிறது. பைபிள் எழுதியிருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழியும். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, இந்த தோமா இயேசுவாலே தொடப்பட்டார், இயேசுவாலே மாற்றப்பட்டார். அது மாத்திரமல்ல, இயேசுவுக்காக வாழ்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்தார். அது மாதிரி அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டிய ஒரு காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பானவர்களை, ஜெபியுங்கள், திட்டமிடுங்கள். நம்முடைய ஆஸ்திகளை தேவ ராஜ்யத்துக்கு என்று சொல்லி செலவு செய்யுங்க. இன்னொரு கதை சொல்லுவாங்க, குண்டல் பூசின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தாருன்னு சொல்லி, அது உண்மையானு தெரியாது. அங்கே போயின்னா அவர்கிட்ட போய் தோமா பேசுகிறாரு. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு மாளிகை கட்டுங்கிறார், நிறைய பணங்களை கொடுக்குறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இவர் தான தர்மங்கள்லாம் பண்ணிடுறாரு. கடைசியாக ஒரு நாள் நீ எங்கேப்பா வீடை கட்டியிருக்கா வந்து பாரு அப்படின்னா, குடிசை இருக்கிற இடங்களை கூப்பிட்டு போகிறாரு. இந்த ராஜாவுக்கு கோபம், இந்த ஆளை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. அன்றைக்கி ராத்திரி கனவில் இவர் மரித்து போகிறாரு. ஒரு பெரிய மகாபெரிய அரண்மனை, அதில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி இவரை கூப்பிடுறது போல் இந்த அரண்மனையை தோமா தான் உங்களுக்கு கட்டி வைத்திருக்கிறது போல் ஒரு கனவு காண்றாரு பார்த்துக்குங்க. அருமையானே, அப்புறம் அந்த தோமா மேலே கொடுக்க வேண்டிய தண்டனை அவர் கொடுக்கல. எதுக்கு அவங்க மத்தியில் சொல்கிறேன் அப்படின்னா, அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்கிறோமோ இவைகளை மறந்து போவதற்கு நம்முடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆண்டவர் சுத்தமாக இருந்தால் இந்த ஆண்டில் ஒரு 100 ஆலயங்கள் கட்டணும் பார்த்துக்குங்க. ஆகவே ஜெபியுங்க, ஆலயம் கட்டுறதுக்கு எழும்பி வாங்க. அப்புறம் ஒரு 3000 ரூபா தான் ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப்க்கு, இல்லை ஒரு 1 டைம் சாப்பாடு பார்த்துக்கு ஹோட்டலில் போய் பிளான் பண்ணுங்கள். ஆதிவாசி பிள்ளைகளுக்கு ஒரு டீ குடிக்கிற காசு மாதிரி தான், ஒரு 600 ரூபா தான். அருமையானவர்களே, செபியுங்கள், ஆண்டவர் உங்களை ஏவுகிறபடி இந்த ஊழியங்களில் ஈடுபடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்தவர், உம்மை எங்களுடைய இந்திய நாட்டிற்கு அறிமுகப்படுத்துவதற்கும், நீர் ஒருவரே எங்களுடைய இந்தியர்களுக்கு வழி என்பதை சொல்வதற்கும், எங்களுடைய இந்திய நாட்டு மக்கள் சாபக்கேடு, வேதனை, ஜாதகம் சரியில்லை என்று பலர் மனம் துவண்டு போய் கிடக்கிறவர்களே, அவர்களுக்கு நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய மகிமை வெளிப்படுத்துவீராக. தகப்பனே, உங்களுடைய நாட்டு பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. உங்களுடைய நாட்டு மக்கள் ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஜெபத்தை கேட்பீராக. என்னுடைய நாட்டிலே சுபிட்சமான ஆட்சியை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய இந்தியாவிலே அமைதியான நிலைகளை தாரும். உலக அளவில் இருக்கிற கலவர சூழல்களை சீக்கிரத்தில் அமைதிப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதான நிலவை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரும் வரவே இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?